இன்னைக்கு தோனியை நம்பி தான் போறோம் மேட்சுக்கு. அடுத்து நம்ம பிளே ஆஃபுக்கு போனோம். அவர் அடிக்கிற சிக்ஸர்ல பிளே ஆஃப் வருது கண்டிப்பா. தலைக்காக மெயினா வர்றது சென்னை சூப்பர் கிங் வர்றது. அப்புறம் தலைக்கா வரும், தலை அடிச்சு நம்ம பிளே ஆஃப் போறோம். சின்ன வயசுல இருந்து நேர்ல மேட்ச் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. கடைசியில ஒரு வழியா இப்பதான் டிக்கெட் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ட்ரை பண்றோம், கிடைக்கவே இல்லை. ஆன்லைன்ல எவ்வளவோ முன்னாடி ஒரு 4-5 போன் வச்செல்லாம் புக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த மேட்சுக்கு தான் கிடைச்சது. அதனால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். தோனியை நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசை எல்லாருக்கும், பசங்களுக்கெல்லாம். அதனால சிஎஸ்கே இன்னைக்கு வின் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் ஆமா, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரோம். இது வரைக்கும் டிவில பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருந்தது. நேர்ல பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். அத ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு எல்லாருக்கும். தலை தோனியை பாக்குறதுக்காண்டி நாங்க வந்திருக்கோம். சோ இன்னைக்கு தோனி இறங்குவாரா இல்லையான்னு பார்க்கணும். சிஎஸ்கே ஜெயிக்கணும். நார்மல் டிக்கெட் பிரைஸ் தான். டிக்கெட் பிரைஸ் ஆன்லைன் டிக்கெட் பிரைஸ் தான் 2700. குடுவாஞ்சேரி, துபாயில இருந்து வந்திருக்கேன். இங்க படிக்கிறேன், இங்க படிச்சிட்டு இருக்கேன் கிறிஸ்டியன் காலேஜ்ல. தோனி தான் கண்டிப்பா, எல்லாருமே தோனி தான் ப்ரோ. ஆப்வியஸ்லி தோனி. மேபி இது லாஸ்ட் மேட்சா தான் இருக்கலாம். சப்போஸ் இருந்ததுன்னா we are lucky to have the last match. பிளே ஆஃப் குள்ள போலனா we are lucky actually. இந்த மேட்ச் போறவங்க லக்கி, அவ்வளவுதான். தோனி வந்துட்டு அடிச்ச வந்தா போதும். இவ்வளவு நாள் பண்ணதே போதும் ப்ரோ. ஆக்சுவலி தோனி பண்ணதே போதும். வின் ஆகணும்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. he have done what he has to do. அவ்வளவுதான் ப்ரோ. மஸ்ட் மீனிங்கா இருக்கு. வின் ஆனா ஓகே, ஹாப்பி. அதுக்கும் வருவோம் நாங்க, நோ ப்ராப்ளம். நாக் அவுட் தான் இது. லைக் நாக் அவுட் மேட்ச் தான் இது. சொல்ல போனா we have to win this game and we have to also beat ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஓகே, சோ ஒரு இதர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. லைக் வின் பண்ணுவோம், லைக் அட்லீஸ்ட் பிளேயர்ஸ் டர்ன் அப் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் மோர் ஓவர் அபார்ட் ஃப்ரம் தட் தோனியோட லாஸ்ட் கேம் அது ஒரு எமோஷன் தனியா இருக்கு. சோ பாப்போம் என்ன ஆகுது. லைக் ஹோப்ஃபுல்லி நாட் இருக்கலாம். மே 26 நெக்ஸ்ட் சண்டே பாப்போம், நம்பிக்கை இருக்கு. பாப்போம். பட் இல்லனா கூட இட்ஸ் ஓகே. ஃபேர்வெல் வேற இருக்கு இன்னைக்கு ஆஃப்டர் த மேட்ச். பாப்போம் லாஸ்ட் மேட்ச்னால சென்னையில. இன்னைக்கு தோனியை நம்பி தான் போறோம் மேட்சுக்கு. அடுத்து நம்ம பிளே ஆஃபுக்கு போனோம். அவர் அடிக்கிற சிக்ஸர்ல பிளே ஆஃப் வருது கண்டிப்பா. நான் சென்னை மடிப்பாக்கத்துல இருந்து வரேன். நாங்க அதுக்கு பாத்துருக்கேன். தலைக்காக மெயினா வர்றது சென்னை சூப்பர் கிங் வர்றது. அப்புறம் தலைக்கா வரும், தலை அடிச்சு நம்ம பிளே ஆஃப் போறோம். இல்ல அடுத்த பிளே ஆஃபுக்கு வரோம் நாங்க. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம தலையை பாக்கிறதுக்கு வரோம். அடுத்து அவர் அடிக்கிற 6-4க்காகவே லாஸ்ட் ஓவருக்காக நாங்க கண்டிப்பா இங்க வரோம். தேங்க்யூ. இது இன்னைக்கு கேமுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா தலைக்கு வந்து லாஸ்ட் மேட்சா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ தலைக்கு லாஸ்ட் மேட்சா இல்லையோ, நான் வந்து சிஎஸ்கே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நான் வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன். எப்பயுமே தலை தான் என் ஃபேவரட் பிளேயர். சிஎஸ்கே பிளே ஆஃப் போறாங்களோ இல்லையோ அது எனக்கு முக்கியம் இல்லை. இன்னைக்கு வந்து லாஸ்ட் கேம் வந்து தலையோட பிரசன்ஸ்ல அவரோட பிரசன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணணும்னு இன்னைக்கு வந்திருக்கேன்.